கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானத்திற்கான வசனம் மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். கடைசி காலத்தில் வந்து நிற்கிறோம். ஆண்டவரையே சோதித்த பிசாசு ரட்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். எனவே பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். தேவ சித்தத்தை மட்டும் செய்வோம். சோதனையில் வெற்றி பெற கர்த்தருடைய வார்த்தைகளை இறுக பற்றி கொள்ளுவோம். நம்மை உருவாக்கின ஆண்டவருடைய கரத்தில் நம்மை பூரணமாய் ஒப்பு கொடுப்போம். வேத வசனமாகிய மன்னாவினால் நாம் ஒவ்வொரு நாளும் போஷிக்கப்பட, ஆண்டவரால் போஷிக்கிற அந்த அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்மை போஷிக்கிற ஆண்டவர் நம்மோடே கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதான நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நாங்கள் பிழைக்க கிருபை தாரும். உடைய வசனமாகிய மன்னாவை இறுக பற்றி கொள்ள, வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எதை செய்தாலும் உடைய நாம மகிமைக்காய் செய்ய கிருபை தாரும். ஆண்டவரே, உம்மை பிரியப்படுத்தி வாழ கிருபை தாரும். உடைய வார்த்தையை இறுக பற்றி கொண்டு வாழ கிருபை தாரும் ஐயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை பூர்ணமாய் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, வேத வசனமாகிய மன்னாவினால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் போஷிக்கப்பட கிருபை தாரும். ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.